அதாவது ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது என்னென்னா, இல்லாதவங்க, எளியவர்கள், இவங்க என்னதான் நியாயங்களையோ உண்மைகளை பற்றியோ பேசினாலும் அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஈவன் அதை பொருட்படுத்தக்கூட மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த பழமொழியோட அர்த்தம். இப்போ அந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ், சின்ன யூடியூபர்ஸ் புதுசாக வந்திருக்கோம் இல்லையா. என்னதான் நாங்கள் யூடியூபுக்கு புதுசுன்னாலும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி, ஒரு சிலரை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுற தவறுகளை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சதை இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது வீடியோஸ் போட்டு கேட்டுட்ருக்கோம். ஆனால் நாங்கள் கேட்குற கருத்துக்கள், சொல்கிற விஷயங்கள் ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நாங்கள் சின்ன யூடியூபர்ஸ். அதுக்காக தான் நான் அந்த ஒரு பழமொழியை சொன்னேன், ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு நாள் ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக இந்த சொரியை பற்றி சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அவன் என்னைக்கு அடைக்கலம் கேட்டானோ அந்த டே 1லேருந்து நாங்கள் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி 1-2 யூடியூபர்ஸ், சில பிரதர்ஸ். இப்போ நான் வீடியோ போஸ்ட் போடுற மாதிரி அவங்க ட்ரால் பண்ணி நிறைய விஷயங்களை சொன்னாங்க, இந்த மெடலை பற்றியும் சொரியை பற்றியும். இந்த சொரி என்ன பண்ணுவான் கடைசியில் அப்படிங்கிறத பற்றியும் கூட கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லை. ஏன்னா இவன் ஆல்ரெடி பண்ண விஷயந்தான் இதை திருப்பி பண்ண போகிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது கொஞ்சம் ஆச்சரியம்தான். இது என்ன பண்ணுவாங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரி, இந்த 2 கர்மமும் எப்படியோ ஒழியிட்டோம், எந்த புதருக்குள்ளேயாவது போய் என்னென்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசக்கூடாது அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் நேற்றுக்கு ஒரு லைவில் இந்த சொரி சில விஷயங்களை சொன்னான். அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெண்ணாக இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த புரோக்கரை இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆத்திரமாக வந்துச்சு. இவ்வளவு நாள் தன்னை ஒரு விக்டிமா, பாதிக்கப்பட்டவனா சொல்லிட்டு நான் அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் லைவில் சொல்லிட்டு இருந்தார். மக்கள் கூட ரொம்ப ஆதங்கத்தோட ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப உண்மையை சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்ன்ற மாதிரி அவன் அவ்வளோ அழகாக பேசுவான். அதாவது இந்த 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமைன்னா வாய்ஜாலம். 2 பேருக்குமே, இந்த மெடலுக்கும் சரி, அதாவது இனம் இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால கரெக்டாக 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவன் பேசுகிற நிறைய பேர் உண்மை அப்படி தான் நம்பி இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவன் ஆல்ரெடி பண்ண விஷயந்தான். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவன் சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நேற்று உட்காந்துக்கிட்டு அந்த மெடல் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு ஒரு வரி விடாமல் அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே மெடல் எழுதி கொடுத்தது அப்படிங்க தெரியும். ஏன்னா எல்லா வார்த்தையும் இந்த பொசசிவ்னஸ் இதெல்லாம் ஆல்ரெடி மெடல் சொல்லிடுச்சு அதோட லைவில். அதாவது இவர் பண்ண தவறுகளுக்கு, சொன்ன பொய்களுக்கு எல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தானா. காரணங்கள் 4-5 சொன்னார். என்னென்னா, இந்த மெடல் மேலே இருக்கிற ஒரு அபரிமிதமான லவ், அப்புறம் பொசசிவ்னஸ். அது இல்லாமல் இவர் குடிச்சிட்டா, தண்ணி அடிச்சிட்டா, இல்லை ஒரு கோவத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு இவருக்கே கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் இவர் என்ன வேணாலும் சொல்லுவாராம், ஆதாரம் இல்லாமல் அபாண்டமாக யார் மேலேனாலும் எந்த பழினாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா அது என்னோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேரக்டர் இது. ஒருத்தர் மேலே ஆதாரம் இல்லாமல் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நான் எனக்கு காரணமே வேண்டாம், நான் கோவமாக இருந்தாலோ தண்ணி அடிச்சிட்டாலோ இல்லை மெடல் மேலே பொசசிவ்னஸ் வந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் கூட யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு ஏன் எந்த உறவுகளும் நிலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, மனைவியாகட்டும், தாயாகட்டும், சகோதரிகளாகட்டும் ஏன் நிலைக்கலை அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு மனுஷன் கூட எந்த உறவுகளும் இருக்காது, நிலைக்காது. இப்போ இந்த மென்டல் கூட எவ்வளோ நாள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னுமே ஒரு புரியாத விஷயமா இருக்குது. என்னென்னா, இப்போ இவன் பொய்ன்னு சொல்லிட்டதுனால இப்போ இவனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள், இவனால் அவதூறு பரப்பப்பட்ட பெண்கள், இப்போ அவர் பொய்ன்னு சொல்லிட்டாரு அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க போகிறாங்களா? இல்லை இவ்வளோ நாள் உண்மைன்னு சொல்லி சில விஷயங்களை அவன் சொன்னான், இவங்களை பற்றி அபாண்டமான ஆதாரம் இல்லாத விஷயங்களை சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க நியாயம் கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இவர் சொன்னதுக்கு எதுக்குமே ஆதாரம் இல்லையா, ஏன்னா எல்லாமே டெலிட் ஆகிடுச்சான். அதாவது இருந்துதான், ஆனால் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் யார் டெலீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த அளவுக்கு கூட இவன் இவ்வளோ பம்மிக்கிட்டு பேசுறது கூட காரணம் என்ன, இப்போ அவன்கிட்ட பைசா இல்லை, சிலருக்கு பைசா திருப்பி கொடுக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அமைதியாக பேசுகிறான். ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் இருந்து அவன்கிட்ட ஒரு 4 காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும். அதையும் பார்க்கப்போ தான் போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி பேசுவான். ஸோ நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த மாதிரி ஒரு தப்பான ஆட்களை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இவன் சேனலை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்ன விஷயந்தான். இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஈவன் அவன் பாதிக்கப்பட்டவனாகவே இருந்தாலுமே கூட அவன் தெரிஞ்சே செய்கிற தவறுகளுக்கு அவன் தான் பொறுப்பு. இதுக்கு எந்த காரணமும் நாம் சொல்லி அவனை நல்லவனாவோ இல்லை பாதிக்கப்பட்டவனாவோ மாற்ற முடியாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை அவன் பொய்ன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான் அதனால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போனாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் நிச்சயமாக என்னாலலாம் இதை ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இப்போ எல்லாமே பொய். அவர் எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே மெடல் எழுதி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக தெரியுது. மெடல் பணத்துக்காக எதையும் பண்ணுற ஆள் கிடையாதான், அன்புக்காக தான் எதையும் செய்யுமா. அவங்க பிள்ளைகள்லாம் அவங்கள நல்லவங்க, அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அதாவது அவங்க விட்டு போனவங்களாம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மெடலுக்கு ஃபேவராக மெடல் எழுதி கொடுத்த மாதிரி கரெக்டாக பேசி முடிச்சிட்டாரு. அதாவது அந்த லைவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. சாரின்னு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காலில் விழுந்துட்டார். இனிமேல் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இந்த ரெண்டுங்களும் திருந்தாதுங்கன்னு தெரியும். சரி 2 பேரும் போய் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அதாவது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு சொன்னார், இந்த வயசில் உங்களுக்கு ரிசப்ஷன் வேறு வைக்க போகிறாங்களாம். ஸோ அப்படி மேடம் டிக்ளேர் பண்ணும்போது மெடல் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மேடம் இன்னும் எதுவுமே சொல்லலையாம். ஸோ அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் மாமா கூட சேர்ந்து வாழறேன்னு சொன்னாங்கன்னா ஊரறிய அவங்க ரிசப்ஷன் வைக்க போகிறாங்களாம். அந்த கொடுமையை நம்ம பார்க்க தான் போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.